அவர் ரொம்ப தைரியமான ஆளு. ரஜினிகாந்த். ஜெயலலிதாவையும் எதிர்கொண்டவரு, எம்ஜிஆரையும் எதிர்கொண்டவரு, சினிமாவுல எதிர்கொண்டவரு, கலைஞரை எதிர்கொண்டவரு. அவரு ரஜினிகாந்துங்களா? ஆமா. ரஜினிகாந்த் அவர்கள் தான். குறிப்பா தைரியமானவர்னா, அப்புறம் ஒரு அரசியல் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரவே இல்லையே அவரு தோழரே இப்பலாம் அவரு. சொல்லல. அவரு ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்தே அவர் தொண்டர்கள் வாங்க, வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறமா தான் அவரு எனக்கு உடல்நிலைன்னு சொல்லி வெளில வராரு. அவரு அரசியல்வாதிகளுக்கு பயப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவர் தனிப்பட்ட முடிவு அது. அஜித் வந்து ஒரு மேடையில வந்து நின்னு, எங்கள வந்து நடிக்க விடுங்க. எங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு கலைஞர் முன்னாடி சொன்னாரு. அப்ப கலைஞர் பக்கத்துல இருந்தது யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார். டக்குனு என்ன தெரியுமா பண்ணாரு? எந்திரிச்சு நின்னு கை தட்டிட்டாரு. அஜித் பேசுறதுக்கு. ம். கலைஞர் அப்படியே பார்த்தாரு. "ஓ! அப்படியா? ஃபோர்ஸ் பண்றீங்களா? அது மாரி பண்ணக்கூடாது." அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் மிரட்டுனாரு. அ அது ஒரு ஜனநாயக போக்கு இருந்துச்சு அந்த நேரத்துல. நீங்க கலைஞர் முன்னாடி உரிமையா பேச முடியும். ம். கலைஞர் முன்னாடி தன்னுடைய வலி வேதனைய உங்களால சொல்ல முடியும். அவருக்கு அது ரியாக்ட் ஆவாரு. ஆனா, ஜெயலலிதா முன்னாடி அப்படி பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பத்திரிக்கையாளரா அவரு நெனைக்கிறேன். அவரு மருத்துவமனையில அனுமதி இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள, "மேடம் ஸ்லிப்பர வெளியில வச்சுட்டு வாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாக்டர். அன்னைக்கே அந்த டாக்டர் கைது செய்யப்பட்டாரு. ஜெயலலிதா ஆட்சியில. ஓ! சரிங்களா? அப்ப எது சுதந்திரம், எது கருத்து சுதந்திரம், எது உரிமை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்பவே கலைஞர் தானே இருக்காரு. நம்ம முதலமைச்சர் தானே. இதுல என்ன இருக்கு? அவர் உண்மை தானே சொல்றாருன்னு, டக்குன்னு எந்திரிச்சு நின்னு கை தட்டினவர் ரஜினிகாந்த்.